கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7679975266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. சிவாஜி அவர்கள் பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்கம்மா, இந்தியாவிலேயே 7வது பணக்காரன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவங்க வாங்கி போட்ட சொத்துக்கள் இருக்குல்ல, லட்சங்களில் வாங்கின சொத்துக்கள்லாம் இன்னைக்கு பல 100 கோடி, பல 1000 கோடி மதிப்பாயிடுச்சு. சிவாஜிக்கு குடும்பத்தில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தம்பி குடும்பத்தையும் கூட சேர்த்தே வச்சுக்கிட்டார். ஒரு கூட்டு குடும்பமாக சிவாஜியே பிரித்து வச்சுருந்தாருன்னா அந்த சிக்கல் வந்திருக்காது. இவங்க சென்னை தாண்டி சோழக்கோட்டையெல்லாம் இவங்க சொத்துக்கள் இருக்குது. அதை தாண்டி சகோதரிகளுக்கு தெரியாமல் சொத்துக்களை இவங்க போலி உயில் மூலமாக ஆட்டையை போட்டாங்க, அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு டூர் வரவங்க கேட்டிங்கன்னா சிவாஜி வீட்டை பார்க்கணுன்ற அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அப்போது அந்த மாதிரியான அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் எப்படி அது ஒரு சுற்றுலா லிஸ்ட்டில் அதுவும் இருக்கும். ரோட்டில் போகும்போது பார்க்குறவங்களாம் இருந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் பெரிய அளவில் யாரும் சைன் ஆகலை. மற்ற ஸ்டேட்டில் எப்படி அடுத்த தலைமுறை பெரிய ஆளானாங்களோ, நான் சொல்லிக்கிட்டேன்னா இன்றைக்கும் நாகார்ஜுனா, நாக சைதன்யா எப்படி எங்கள் நாகேஸ்வரராக இருக்கிறாங்களோ, என்டி ராமாராவுக்கு எப்படி பாலகிருஷ்ணா, ஜூனியர் என்டிஆர் வரைக்கும் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி இங்கே சிவாஜி குடும்பத்தில் யாரும் இல்லாமல் போயிட்டாங்கன்றது தான் உண்மை. வணக்கம் சார். நீங்கள் சொல்லும்போது அவருக்கு நிறைய சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஎல்எஃப்ல இருக்க மொத்த சொத்துமே சிவாஜி அவர்களுடையது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் குறிப்பாக டி நகரில் அவ்வளோ இடம் அவங்க ஆக்கிரமிக்கப்பட்டு அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த சொத்துக்களை பற்றி அதாவது இவங்களுக்கு சிவாஜி அவர்கள் பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்கம்மா, இந்தியாவிலேயே 7வது பணக்காரன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உலகத்துக்கு சொல்லி புரிஞ்சுக்க போகிறீங்க. நான் சொல்கிறது இந்தியாவிலேயே 7வது பணக்காரன்னு அப்போ சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் நமக்கு ஒரு பெருமையாக தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அன்னைக்கு அவங்க வாங்கி போட்ட சொத்துக்கள் இருக்குல்ல, அது எல்லாமே 100 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் இல்லை லட்சங்களில் வாங்கின சொத்துக்கள்லாம் இன்றைக்கி பல 100 கோடி, பல 1000 கோடி மதிப்பாயிடுச்சு. சொத்துக்களை பிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாருக்கும் பொதுவானது, ஒரு தலைமுறையில் சொத்து பிரிச்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்போ சிவாஜி இருக்கும்போதே பிரித்து வச்சுருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை. சிவாஜிக்கு குடும்பத்தில் என்ன ஒரு சிக்கல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தம்பி குடும்பத்தையும் கூட சேர்த்தே வச்சுக்கிட்டார். ஒரு கூட்டு குடும்பமாக சிவாஜியோட வளர்ச்சியில் யாருக்கெல்லாம் பங்களிப்பு இருக்குமோ அவங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டார். அவருடைய தம்பியும் குடும்பத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டார். அப்போது அவருடைய உழைப்பு கேட்டினா உறுதுணையாக இருந்தவங்கன்ற அந்த இதில் அவங்களும் வந்துடுறாங்க. அப்போ சொத்துக்களை நேரடியாக உரிமை கோரலாம் கூட ஒரு இன்டைரக்டாக அவங்களுக்கும் ஒரு என்ன சொன்ன ஒரு தர்ம சிந்தனைப்படி கொடுக்கணுன்றது தானே இல்லையா, ஒரு நியாயத்தின் அடிப்படையில். ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அதை தாண்டி சகோதரிகளுக்கு தெரியாமல் சொத்துக்களை இவங்க போலி உயில் மூலமாக ஆட்டையை போட்டாங்க, அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது என்னன்னா, ஒரு தலைமுறைக்கு சிவாஜியே பிரித்து வச்சுருந்தாருன்னா அந்த சிக்கல் வந்திருக்காது. அதுக்கு பிறகு சிவாஜியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட போகும்போது அதுக்கப்புறம் 3வது தலைமுறை பிரபுவோட பிள்ளைகள் அவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு 2 பேருக்குமே. இது தாண்டி உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வேறு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. ராம்குமாருக்கு இன்னொரு பையனுக்கு அவங்க யாரும் கிளைம் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது மீனாட்சின்ற அவங்க குடும்பத்தை சார்ந்தோம். இப்போ ஸ்ரீபிரியாவோட சகோதரி, அவங்களுடைய பிள்ளை யாரும் கேட்கவே இல்லை, அந்த கிளைம் பண்ணல. அவங்க அங்கீகாரம் தான் கிளைம் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளே இங்கே பெரிய யுத்தமாக இருக்குது. சரிங்களா? இப்போ சமீபத்தில் தான் அந்த பிரச்சனையை சகோதரிகள்கிட்ட கூப்பிட்டு பேசி ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை சென்னையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுத்தாரு. இவங்க சென்னை தாண்டி சோழக்கோட்டையெல்லாம் இவங்க சொத்துக்கள் இருக்குது. ஸோ சில சொத்துக்கள் விற்றுட்டாங்க. சில சொத்துக்கள் உங்களுக்கு தெரியல, எல்லா சொத்துக்களும் நேரடியாக சிவாஜி பேர்லேயே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சொத்துக்கள் பிள்ளைகள் பேரில் கூட அவர் வாங்கியிருக்கலாம். பிரபுவுக்கும் வயசாவது ராம்குமார் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா இப்போ 3வது தலைமுறை அடிச்சுக்கும். இல்லை 2வது தலைமுறை கூட வச்சுக்கலாம். சிவாஜிக்கு பிறகு 2வது தலைமுறைனா இவருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு பிள்ளைகளும் கிட்டத்தட்ட காலேஜுக்கு போகிற அளவுக்கு இருக்குது. இதுதான் அங்கே முக்கியமானது. நான் சொல்கிறது யாருக்குன்னா, ராம்குமாரும் பிரபுவும் சொல்கிறேன்ல, அவங்க பிள்ளைகளும் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் அவங்களும் மேஜர் ஆகிடுவாங்க.
ஸோ இப்படி மேஜர் ஆகிட்டு போயிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து வாங்குறது போய் 4 கையெழுத்து வாங்குறது போய் 40 கையெழுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். ஒரு ப்ராப்பர்ட்டியை பிரிக்கணும் அல்லது எழுதி வைக்கணும் இல்லை மாற்றணும்னு சொன்னான். ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு சொத்துக்களை வந்து குறிப்பிட்ட சொத்துக்களை வந்து அவங்க சகோதரிகள் 2 பேருக்குமே, சாந்தி தேன்மொழி 2 பேருக்குமே கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. சமீபத்தில் தான் வந்துங்க. இதை தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கு குடும்பங்களும் கூட சில நேரங்களில் பிள்ளைகள் கூட சில காரணங்கள் ஆகிடுவாங்க. அவருடைய பிள்ளைகள் வந்து பெரிய அளவில் யாரும் சைன் ஆகலை. இப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து எப்படி வந்து அடுத்த தலைமுறை பெரிய ஆளானாங்களோ, நான் சொல்ல கேட்டிங்கன்னா இன்றைக்கும் நாகார்ஜுனா, நாக சைதன்யா எப்படி எங்கள் நாகேஸ்வரராக இருக்கிறாங்களோ, என்டி ராமாராவுக்கு எப்படி வந்து பாலகிருஷ்ணா, ஜூனியர் என்டிஆர் வரைக்கும் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி வந்து இங்கே சிவாஜி குடும்பத்தில் யாரும் இல்லாமல் போயிட்டாங்கன்றது தான் உண்மை. இதை தாண்டி வந்து பல பாரம்பரியான சொத்துக்கள் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த வீடு இங்கே போக் ரோட்டில் இங்கே இருக்கிற விஷயம், மெட்ராஸில் இருக்கிற ஒரு வீடு கூட சரிபாதி வந்து விற்றுட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு வகையில் கேட்டால் இவர் ஒரு மன உளைச்சலாக கூட இருந்திருக்கலாம் பிரபுவுக்கு. தன்னுடைய மகன் யாரும் சைன் ஆகலை, வாரிசு அடுத்த வாரிசு வரல. இல்லை நீங்கள் சொல்லலாம் வேணா வந்து பிரபு நடித்தா தான் ரைட்டு, ரொம்ப நாள் நிற்க முடியல. இன்றைக்கும் வந்து பிஸி ஆக்டராக இருக்கிறான் சத்யராஜ்லாம். ஸோ இவர் வந்து பிஸிலாம் இல்லை சார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டி நகரில் இருக்க இந்த அரண்மனை மாதிரி வீட்டுக்குள்ளே போகணுன்னா நிறைய வந்து நீங்கள் சந்திச்சுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊரே உள்ளே இருக்குது, குதிரை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் வித்தியாசமான உயிரினங்கள்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சிவாஜி அவர்கள் காலத்தோடு முடிஞ்சிடுச்சு. அப்படிலாம் இருந்ததுலாம் உண்மை தான். சிவாஜி அதாவது என்ன ஒரு டூர் வரவங்க வந்து கேட்டிங்கன்னா சிவாஜி வீட்டை பார்க்கணுன்ற அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அப்போது அந்த மாதிரியான அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் எப்படி வந்து எல்ஐசி வந்து 14 மாடி கட்டிடம் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு சுற்றுலா லிஸ்ட்டில் வந்து அதுவும் இருக்கும். என்னென்னு கேட்டால் எல்ஐசியில் 14 அடுக்கு கட்டிடத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரோட்டில் போகும்போது பார்க்குறவங்களாம் இருந்தாங்க. இன்றைக்கி எத்தனை அடுக்கு இருக்குது? இன்றைக்கி பல அடுக்குகள் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 14 30 40 இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது உண்மை. ஏன்னா இதை வந்து எப்படி ஒரு சுற்றுலா லிஸ்ட்டில் அதிகாரப்பூர்வமாக வரலனா கூட சிவாஜி வீட்டை பார்க்கணுன்னு சொல்லி வந்தவங்களுக்கு பல பேர் சிவாஜி வீட்டு வாசலில் இயக்குனர்கள், நடிகர்கள் அவங்கெல்லாம் வந்து சிவாஜி வெளியில் எப்போ வருவார்னு காத்திருந்த காலம்லாம் இருக்குது. அவர் காரில் வெளியில் கிளம்பும் போது, அவர் கிளம்பி அந்த பாண்டி பஜார் வழியாக போகும்போதெல்லாம் வந்து அவரை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போலாம் மாறி போச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூ இருக்க நிலம் அப்படின்னா அதில் ஒன்று வந்து பாண்டி பஜார், டி நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த அரண்மனையோட மதிப்பு என்னவா இருக்கும்? 100 கோடி 200 கோடின்றதான் தாண்டி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்றைக்கி எல்லாமே வந்து ஐடி கம்பெனிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டமாக. சென்னையில் முதல்ல வேக்கண்ட் லேண்டே கிடையாது. அப்படிங்கும்போது என்ன பல 1000 கோடி சொத்து இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் எல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இல்லை, ஸ்ப்ளிட் ஆகி வந்து ஒரு எல்லாமே வந்து பாகங்கள்னு பிரியும் போது ரெண்டு பிரிக்கும் போது யாரும் பெருசாக வந்து ஷைன் ஆகிற மாதிரி தெரியல. இப்போது ஜெய்சங்கர் இருந்தாருன்னா அவருடைய மகன் யாருன்னா மருத்துவர்னு தெரியும். ஆனால் இவங்க குடும்பத்திலும் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்ல முடியாதுல்ல. அதனால் கேட்டால் வந்து இப்போ விக்ரம் பிரபு தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து சினிமாவில் ஷைன் ஆக முடியல, அடுத்தடுத்து முயற்சி எடுக்கலாம். ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்தை பெருக்கிற அளவுக்கு யாரும் இருக்கிறாங்களான்னு தெரியல. சிவாஜியால் உழைப்பு, வேர்வை, ரத்தம் சிந்தி சம்பாரிச்ச சொத்து தான் அதெல்லாம். பட் அதை வந்து யாரும் வந்து அதை 4 மடங்கு அதுவே ஆகுது. அதுவே காலப்போக்கில் வேல்யூவில் வந்து ஆகுறது வேறு. பட் அதை வந்து ஒரு மூலதனமாக வச்சு ஒரு வியாபாரத்தை பெருக்கி அதை வந்து பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஆயிரம் கோடி சொத்துக்களாக மாற்றுறவங்களாம் இல்லை. இயல்பாக அவர் வாங்கி வச்ச சொத்துக்கள் காலப்போக்கில் அதோடைய விலை மதிப்பு கூடுதல் தவிர பல மடங்கு. அதை வந்து யாரும் மல்டிபிள் பண்ணுற மாதிரியான ஆட்கள் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த வகையில் வந்து அவங்க வந்து சொத்தை ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க. யாரும் அடித்தா மாதிரி தெரில, வேணா சாப்பிட்டு வேணா இருப்பாங்க, அது அவங்க உரிமை இருக்குல்ல குடும்பத்தில். அதே சொல்லுவாங்க அவங்க ஏதோ சொல்லுவாங்க கஞ்சுஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் வந்து விடுமுறை நாட்களில் வந்து உட்காந்து குடும்பத்தோடு வந்து சாப்பிட்ற காட்சின்றது வந்து ரொம்ப அதை வழக்கமாக வச்சு. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266.
நவபாஷானத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373.